செய்வார் நம்பி, அதனால தான் ஓட்டு விழுவுதவருக்கு. எம்ஜிஆர் படத்தில் நடித்து வரல, ஏன் மக்கள் இடத்துல செல்வாக்கு இருந்து எம்ஜிஆர் வந்தார். அதே மாதிரி தான் இவர் மக்கள் இடத்துல எம்ஜிஆர் மாதிரி விஜய்க்கு வாய்ப்பு இருக்கு, செல்வாக்கு இருக்கு. நம்ம ஜெயிச்சாலும் தோற்றாலும் தனிச்சே நிற்கணும் மக்களுக்காக அப்படிங்கிற ஒரு துணிச்சலில் நிற்கிறாரு. ஆனால் இது தனிமையாக நிற்கிறதுனால அவருக்கு வாய்ஸ் இருக்குது. மக்கள் மாற்றணும் அப்படிங்கிற ஒரு எய்மில் நாடு இருந்துக்கிட்டு. இத்தனை வருஷம் யாருக்கு ஓட்டு போட்டிருந்தீங்க? அதிமுகவுக்கு. அதிமுக வேறு கட்சிக்கெலாம் மாற்றியே போடலையா? இல்லை, இந்த தடவை யாருக்கு போடலான்னு இருக்கீங்க? விஜய் தான் போடலாம் அப்படின்னு. ஃபஸ்ட்டு தடவை மாற்றி ஒரு கட்சிக்கு போட போகிறீங்க. ஆமாம், ஏடிஎம்கேலேருந்து மாற்றி ஒரு கட்சிக்கு. ஆமாம், இவரை நிறுத்தி இந்த வாட்டி பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்ப்போம். மாற்றி வாட்டி ஜெயிச்சிருவாரா? ஜெயிச்சிடும் கண்டிப்பாக. கண்டிப்பாக கூட்டணி கட்சியில் எதுவுமே இல்லாமல் எப்படி ஜெயிக்க முடியுமா விஜயால தனியாக? நம்ம ஜெயிச்சாலும் தோற்றாலும் தனிச்சே நிற்கணும் மக்களுக்காக அப்படிங்கிற ஒரு துணிச்சலில் நிற்கிறாரு. ஆனால் தனிமையாக நிற்கிறதுனால அவருக்கு வாய்ஸ் இருக்குது. மக்கள் மாற்றணும் அப்படிங்கிற ஒரு எய்மில் நாடு இருந்துக்கிட்டு. இத்தனை கோடி நம்ம ஒரு படத்துக்கு நடிக்கிறோம், இத்தனை கோடி வருது, அதுக்காக ஒரு அதெல்லாம் அப்படியே விட்டுட்டு சொல்கிறான் ஒரு ஆள். இவர் இதை பார்க்குறதுக்கு ஜெவனியான்னு கடைசியில் திரும்ப அந்த படத்துக்கு தான் போவாருங்கிறான். அவருக்கு ஒரு பேரை மறந்துட்டேன். ஆனால் அதே அவருக்கு ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. ஒரு நல்லது தான் அது. அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? இந்த ஆள் வந்தால் நம்ம சம்பாதிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு எய்மில் அந்த ஆள் சொல்கிறான். எம்ஜிஆர் படத்தில் நடித்து வரல, ஏன் மக்கள் இடத்துல செல்வாக்கு இருந்து எம்ஜிஆர் வந்தார். அதே மாதிரி தான் இவர் மக்கள் இடத்துல எம்ஜிஆர் மாதிரி விஜய்க்கு வாய்ப்பு இருக்கு, செல்வாக்கு இருக்கு, செய்வார் நம்பி, அதனால தான் ஓட்டு விழுவுதவருக்கு.